நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ சோகமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியுது? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பொண்ணு கல்யாணத்தப்ப சொல்லுவா. இன்னிலிருந்து உன்னோட வாழ்க்கை ஒரு புது பாதையில போக போகுது. புது பயணம், புது மக்கள், புது சட்டதிட்டங்களோட, புது உறவுகளோட, உனக்கு சுத்தமா தெரியாத ஒரு சூழ்நிலையோட அப்பா அம்மாவோட செல்ல பொண்ணா இனிமே நீ இருக்க முடியாது. இன்னிலிருந்து நீ ஒரு குடும்பத்தோட மருமக. உன்னை விரும்புகிற புருஷனுக்கு மனைவி, ஒருத்தருக்கு அண்ணி, ஒருத்தருக்கு மச்சனும் பொண்டாட்டி, ஒருத்தருக்கு குழந்தையா. ஒரு நாள் நீ தாயாவும் மாறுவ. யோசி, ஒரு அழகான உறவு உனக்கு எத்தனை உறவுகளை கொடுக்குது. இந்த உறவை நீ பத்திரமா பார்த்துக்கணும். இந்த உறவை நீ மதிக்கணும். சுஹானா, உனக்கு எந்த பயமும் வேண்டாம். தைரியமா இரு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் அன்பையும் நீ கொடுக்கணும். அப்புறம் இந்த உறவுகள் எல்லாம் மின்மினி பூச்சி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லைம்மா. அந்த மாதிரி இல்லை. நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? உங்களுக்கே தெரியும்ல, நான் இது வரைக்கும் வேணும்னு யாரையும் ஹர்ட் பண்ணது கிடையாது. எனக்கே தெரியாம இவங்க என்னால ஹர்ட் ஆயிடுறாங்க. இதை ஏமா யாரும் எனக்கு புரிய வைக்க மாட்டாங்க. இவங்களோட உலகம் ரொம்ப வித்தியாசமானது. இவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல, நல்லவங்க தான். ஆனா ஏன் டைப்பான ஆளுங்க இல்ல. நான் இவங்களெல்லாம் விட வித்தியாசமானவ. ஆனா பெரியம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அப்படியே உங்களை மாதிரி. ஆனா ஆனா நான் இவங்கள மாதிரி கிடையாதேம்மா. இவங்க வாழ்க்கை வாழற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன மாதிரி இவங்க கிடையாது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, இவங்களோட லைஃப் ஸ்டைல என்னால ஃபிட் ஆகவே முடியலம்மா. நான் ஆசைப்பட்டா கூட என்னால இவங்கள மாதிரி இருக்க முடியல. யாருமே என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு டீ போடுவா? அக்கா, எல்லாருக்கும் டீ போடுங்க. மணி 4 தானே ஆகுது. இப்ப யாரும் டீ குடிக்க மாட்டாங்களே. அது கரெக்ட் தான்.
நான் மொட்டை மாடியில துணியெல்லாம் காஞ்சிருச்சான்னு போய் பார்த்துட்டு வரேன். மீனா ஏற்கனவே கொண்டு வந்து வச்சிட்டா. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அக்கா, உங்களுக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. அக்கா, சுகானா கிட்ட கொஞ்சம் ஓவரா பண்றோமோன்னு தோணுது. அவ தப்பா உணர்ந்துட்டான்னு தெரியுதுக்கா. நானும் அவளோட கண்ணில் ஒரு ஏக்கத்தை பார்த்தேன். ஆனாலும் பரவாயில்ல நிஷா. அடுத்தவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்தினா அவங்க மனசு என்ன பாடுபடும் அவளுக்கும் புரிய வேண்டாமா? அவளை கஷ்டப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அடுத்தவங்க கஷ்டத்தை அவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. ஆனா அவ முகத்தை நீங்க பாத்தீங்கல்லக்கா, ரொம்ப வாடி போயிருந்ததுக்கா. வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம், பாவம் அவ தனியாதான் இருக்கா. பரவாயில்ல வாங்கக்கா, எல்லாத்தையும் மறந்துடலாம். அவ கூட சமாதானமா போயிடலாம்க்கா. இவ்வளவு சீக்கிரம் நீ எதுக்காக சமாதானம் ஆகுற? அதனாலதான் இல்லேஷ் உன்னை ரொம்ப சுலபமா ஏமாத்திட்டு இருக்கான். நான் சுஹானாவை வெறுக்கல நிஷா, அதை புரிஞ்சுக்கோ. ஆனா இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கறது, அவளோட பேசணுங்கிறது அது பிரயோஜனமே இல்ல நிஷா. அது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது சுஹானாவோட நல்லதுக்காக தானே. நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க இத்தனை பேர் இருந்தா அவ தனியா ஃபீல் பண்றானா, இனிமேதான் அவளுக்கு குடும்பம்னா என்னன்னு புரியும். மத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதே புரிஞ்சுப்பா. யாருக்கு தெரியும், இஷான் மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்காளோ இல்லையோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவளை நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தான் அவன் மேல ரொம்ப கோவம் வருது. அவ தன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம இப்படி பண்றதுனால ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சுன்னா? ஏன்னா சுகானா ஒருவேளை இத பத்தி பெரிய மாமி கிட்டயோ சின்ன மாமி கிட்டயோ சொல்லிட்டா, அப்புறம் இல்லேஷ்கோ இல்ல அண்ணாவுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா இல்லேஷ் என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லக்கா, அண்ணாவும் உங்ககிட்ட சண்டை போடுவாரு. அவ மட்டும் நம்ம கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கலாமா? அவளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் எனக்கும் அவகிட்ட வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா அவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவளோட சந்தோஷத்துக்காக, அவளோட தேவைக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நடந்த வரைக்கும் எல்லாம் போதும். அவளும் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நாம சுகானாக்கு பாடம் கத்து கொடுக்கறோம்னு இஷானோட மனசை கஷ்டப்படுத்திட்டோம்னா? அக்கா, ஒரு விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம இஷானுக்காக சுகானாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமே தவிர நமக்காக இல்லக்கா. நீ சொல்றது சரிதான். இஷானோட மனசு புண்படவே கூடாது. சரி, நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம். சரிக்கா, நாளைக்கு மட்டும் தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுவனா, சோனா என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அதுவும் தூக்கத்துல? இதாவது கெட்ட கனவு கண்டியா? கேக்குறல்ல, சொல்லு சுவானா. உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? புரிஞ்சுத. உன் வீடு ஞாபகம் வந்துருச்சுல்ல? அப்புறம் நான் சொல்லவே மறந்துட்டு பாரு, சஞ்சனா ஃபோன் பண்ணியிருந்தா. காலேஜில் நடந்த பேட்மிண்டன் மேட்ச்ல அவ ஜெயிச்சிட்டாலாம். சொன்னா நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. அப்பா அப்புறம் சஞ்சனாவை பார்த்தனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். நான் எங்கேயும் போக விரும்பல. எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். நீ சொல்ற விதத்திலேயே அது பொய்ன்னு தெரியுது. கொஞ்சம் நீ உன் முகத்தை பாரு, எப்படி வாடி போய் கிடக்குன்னு. சோனா, என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லு. இதை கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? உனக்கு கோவம் இல்லை? இஷான் ப்ளீஸ். சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்கலனா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நாளைக்கு எனக்கு லீவு. ஃபுல் டே எங்கேயாவது நம்ம போயிட்டு வரலாமா? இது என்னோட ட்ரீட், சரியா? ஷியோர். நானும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போக விரும்புறேன். ஏன்னா இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. சோனா, நிஜமாவா? அதான் சொல்லிட்டேன்ல. ஓகே, அப்போ நாளைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ். நீனும் நானும் வெளியே போறோம். ஓகே சரி சோனா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், சரியா? உனக்கு ஏதாவது வேணுமா? காஃபி, ஜூஸ் இந்த மாதிரி? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இஷான், நீ உன்னோட டீயை இங்க வர வச்சுக்கிறியா? நீ இங்கேயே உட்கார, என் கூடவே. ப்ளீஸ் சரின்னு சொல்லு. ஏன் அப்படி பாக்குற? நான் பக்கத்துல உட்காரதான் சொன்னேன், நான் ஒன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. சரி. லோன்லியா ஃபீல் பண்றியா? கொஞ்சம் வாய் மூடிட்டு உட்கார்றியா? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. நான் ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, போதும். சரி சரி, அப்படியே ஆகட்டும். அரசே? அரசேவா? கவர்மெண்ட்? நீ என்ன டீஸ் பண்றியா? ஐயோ இல்லப்பா, நான் சும்மா தான். என்ன உட்காந்துட்டே இருக்க? போய் உனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு வா, போ. இதோ வந்துடுறேன். நிஷா, நீ இருக்க பாரு. உன் மனசு எப்படி இவ்வளவு சீக்கிரம் கரையுது? எனக்கு புரியவே மாட்டேங்குது. தெரியலக்கா, மனசு கேட்க மாட்டேங்குது. அவ திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வரா, நம்ம கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா நாம சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம சரியா அவகிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. நாம அவ மேல கோவமா இருக்கோம்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கோம்ல? ஆமாக்கா, கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம். அதுல என்ன சந்தேகம்? அப்படி இருந்தும் அவ நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பை விடு, அவ செஞ்சது தப்புன்னு இது வரைக்கும் அவ உணர்ந்திருக்கவே மாட்டா. அவளால நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைய சந்திச்சோன்னு கூட அவளுக்கு தெரியாது.
அது என்னவோ உண்மைதான்க்கா. சத்தியமா அவ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டா. அவங்க வீட்ல எப்படிதான் அவளை நீங்க யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, கிச்சன்ல சமைக்கிறத விட பேசுறது தான் அதிகம். இந்த மாதிரி பேசுறது எங்களுடைய உரிமை, புரிஞ்சுதா? அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இன்னைக்கு எனக்கும் சுகானாக்கும் நீங்க சமைக்க வேண்டாம். ஏன்னா நாங்க 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போலான்னு இருக்கோம். நல்ல விஷயம்தான் ஈஷான். அவளை வெளியில கூட்டிட்டு போ, அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கோ. உன் அண்ணன் மாதிரி இருக்காத. ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ். என்னை பத்தி கவலையே இல்லை அவருக்கு. உங்க 2 பேருக்கும் சுகானா மேல கோவலாம் எதுவும் இல்லைல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க 2 பேருக்கும் சுகானா மேல கோவலாம் எதுவும் இல்லைல்ல? என்ன ஈஷான், என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அதானே, நாங்க எதுக்கு கோவப்பட போறோம் ஈஷான்? ஈஷான், எந்த நேரமும் யாரும் உன் சுகானா மேல கோவமா இருந்தாலும் நீ மட்டும் எப்பவுமே அவளுக்கு துணையா தான் இருக்கணும். அவ துக்கத்திலையும் சரி, சந்தோஷத்திலையும் சரி. ஆமா ஈஷான், இனிமே நீ உன்னோட வாழ்க்கையில எங்களை விட சுகானாக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கணும். அதை எப்பவுமே மறந்துடாத. அவளை பத்திரமா பாத்துக்கோ ஈஷான். ஏய், என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? இந்த உலகம் ஏன் அழகா இல்லைன்னு இப்ப எனக்கு புரியுது. நல்லவங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கீங்களே. சரி போ. ஈஷான் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்லக்கா. ஆனா சுஹானா, அவளுக்கு நம்ம மேல அக்கறையே இல்ல.